செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் RJ பிரீத்தி. கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. எழுத்தாளர் எழில் அன்பின் உயிரூற்றாய் வந்தாய். அத்தியாயம் 22. விடியல் யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்கவில்லை. அந்த வீட்டில் ரூபினியை தவிர வேறு யாரும் இரவு உறக்கத்தை தழுவவில்லை. இரவு முழுவதும் தூங்காமல் ஆளுக்கு ஆள் மூலையில் சுருண்டிருந்தனர். தங்கள் வீட்டின் ஒரு ஆளாக வலம் வந்த ஒருவரால் தங்கள் குடும்பத்தில் நேர்ந்த சூறாவளியை நினைத்து அழுது புலம்பி வருத்தமும் கோபமுமாக அந்த இரவை கடந்திருந்தனர். கலையரசன் முற்றிலுமாக உடைந்து போயிருந்தார். அண்ணன் இருந்தவரை எல்லாம் தன் அண்ணன் பார்த்து கொள்வார் என்று அவர் சொல்லும் வேலையை மட்டும் செய்து பழகி போனவர். அண்ணன் இறந்த பிறகும் அத்தான் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் அவர் சொன்னதை செய்வார். அவராக எடுத்து செய்ய அவருக்கு தெரியாது, வரவும் செய்யாது. அதற்காக அவரின் அண்ணன் அவரை என்றுமே ஒதுக்கியதில்லை. நீயே யோசிச்சு செய்யண்டா என்று தம்பியை அவ்வப்பொழுது கடிந்து கொண்டாலும் தம்பியை எப்படியும் போகட்டும் என்று விட்டுவிடாமல் கலையரசனுக்கும் சேர்த்து உழைப்பார். சரளாவிற்கும் தன் கணவரை பற்றி நன்றாக தெரியும். உன் கணவர் எதுவும் எடுத்து செய்யவில்லை என்று கவிதாவோ அவரின் கணவரோ சொன்னதே இல்லை. அதனாலேயே சரளா எந்தவித சண்டை சச்சரவு என்று இல்லாமல் வீட்டோடு இணக்கமாகவே இருப்பார். இப்போது சோமசுந்தரம் அவரின் குறையை சுட்டிக்காட்டியே கம்பெனியை அபகரிக்க நினைத்தது ஒரு பக்கம் பாதிப்பு என்றால், அந்த குடும்பத்திற்கு மூத்த மகனாக இருக்கும் விஸ்வாவின் வாழ்க்கையோடு அவர் விளையாடியதை ஜீரணிக்க முடியாமல் தவித்து போனார்கள். நடுவில் எழுந்து அழுத ரூபினியை சரளாவே பார்த்து கொண்டார். யதுநந்தினி எதிலும் யாரிடமும் ஒண்டாமல் ஒரு மூலையில் சுருண்டு படுத்திருப்பாள். யாரிடமும் பேசக்கூட அவளுக்கு பயமாக இருந்தது. அந்த வீட்டில் நடந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் தன் தந்தை என்பதே அவளை குற்ற உணர்வில் குறுகி போக வைத்திருந்தது. அன்னை சொல்லிவிட்டு சென்ற வார்த்தைக்காக மட்டுமே அந்த வீட்டில் இருந்தாள். ஆனாலும் தந்தை இன்னும் என்னென்ன செய்ய காத்திருக்கிறாரோ என்று நினைத்து உள்ளூர நடுங்கிக் கொண்டுதான் இருந்தாள். விஸ்வாவிற்கு அவளை இந்த வீட்டில் விட்டு சென்றது கோபம்தான் என்றாலும் இப்போது முதலில் கவனிக்க வேண்டியது தன் மனைவிக்கு ஏற்பட்ட கலங்கத்தை துடைக்க வேண்டிய வேலையைத்தான். அதை எவ்வாறு சோமசுந்தரத்தை செய்ய வைக்கலாம் என்ற யோசனையில் இருந்தான். கார்த்திக்கின் சாட்சியம் பற்றி இரவே சமருக்கு அழைத்து விசாரித்திருந்தான். நாம மிரட்டி அவன்கிட்ட வாக்குமூலம் வாங்கணும்னு அவன் போலீஸ்கிட்ட சொன்னா பிரச்சனை வரும் என்று சொல்லி இருந்தான் சமர். சோமசுந்தரம் சொன்னதை வைத்து பார்த்தால் கார்த்திக் மாற்றி பேச வாய்ப்புண்டு என்பதால் வேறு வழியில்லை, யோசிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான். காலை 10 மணி ஆகியிருக்க வேலைக்காரர்களை அன்று வேலைக்கு வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டதால் காலை உணவை பற்றி யாருமே நினைக்கக்கூட இல்லை. பிள்ளைக்கு மட்டும் ஏதோ கொடுத்து வயிற்றை நிரப்பினர். வயிறு நிறைந்ததும் ரூபினி வீடு முழுவதும் தவழ்ந்து வலம் வந்து கொண்டிருந்தாள். பிரகதிக்கும் பிரவீனுக்கும் அன்று விடுமுறை நாள் என்பதால் கல்லூரிக்கு கிளம்பும் வேலையும் இருக்கவில்லை. அனைவரும் முடங்கி இருக்க வீட்டின் அழைப்பு மணி அழைத்தது. பிரவீன் சென்று கதவை திறந்தான். சோமசுந்தரம் வீட்டிற்கு வேலைக்கு வரும் வேலையால் நின்றிருந்தாள். தம்பி, கற்பக அம்மா இங்கேயா இருக்காங்க என்று அந்த பெண்மணி கேட்க, இங்க இல்ல, அவங்க வீட்டில் இருப்பாங்க, அங்க போய் பாருங்க என்றான். அங்கதான் போனேன் தம்பி, காலிங் பெல் அடிச்சு பார்த்தனா கதவே திறக்கல. வெளியில நிக்கிற டிரைவர் கிட்ட கேட்டா உள்ளதான் இருக்காங்கன்னு சொல்றான். நான் கதவையும் தட்டி பார்த்தான், திறக்கல என்றாள். பிரவீன் என்ன சொல்வது என்று தெரியாமல் தயங்கி நின்றான். இனி அத்தையின் வீட்டினருடன் உறவு வேண்டாம் என்று அண்ணன் சொல்லிவிட்டதால் அங்கே சென்று பார்க்கவும் முடியாது. அவன் யோசனையுடன் நிற்க, என்ன பிரவீன், யாரு என்று கேட்டபடி வந்தார் சரளா. அத்தை வீட்டுல கதவை திறக்கலையாமா, அதான் என்னன்னு கேட்டு வந்திருக்காங்க என்றான். கதவை திறக்கலனா நீ வீட்டுக்கு கிளம்புவேனி, நாளைக்கு வா என்றார் சரளா. தங்கள் வீட்டில் போலவே இன்று இருக்கும் மனநிலையில் வேலைக்காரர்கள் வேண்டாம் என்று நினைத்திருக்கலாம் என்று நினைத்து கொண்டார். சரிம்மா, நீங்க அவங்க கிட்ட நான் வந்து போனதை சொல்லிடுங்க என்று அந்த வேணி நகர்ந்து போக, அம்மா அம்மா என்று பதறியபடி ஓடி வந்தான் சோமசுந்தரம் வீட்டு கார் டிரைவர். என்ன ஜெயவேல், ஏன் இப்படி ஓடி வர என்று சரளா யோசனையுடன் கேட்க, அம்மா, வேணி கதவை திறக்கலன்னு சொன்னதும் நான் எதுக்கும் ஜன்னல் பக்கமா சத்தம் கொடுத்து பாப்போன்னு வீட்டை சுத்தி வந்தம்மா.
ஒரு ஜன்னல் திறந்திருந்தது. அது வழியா பார்த்து குரல் கொடுத்தேன். சத்தமே இல்லம்மா. நல்லா ரூமுக்குள்ள எட்டி பார்த்தா ஐயாவும் அம்மாவும் வீட்டுக்குள்ள மயக்கமா விழுந்து கிடக்குறாங்க. அவங்க வாய் பக்கத்துல ரத்தம் மாதிரி வந்திருக்குமா. என்னன்னு வந்து பாருங்களம்மா என்றான். என்ன சொல்ற ஜெயவேல் என்று பதறிய சரளா, பிரவீன், நீ போய் அப்பாவையும் அண்ணனையும் கூட்டிட்டு வா என்று சொல்லிக்கொண்டே எதிர் வீட்டை நோக்கி ஓடினார். உள்ளே விஷயம் கேள்விப்பட்டு மற்றவர்களும் ஓடி வந்தனர். அம்மா, அம்மாக்கு என்னாச்சு என்று பதறி துடித்தவாறு வந்தாள் யதுநந்தினி. என்னதான் கோபம் இருந்தாலும் அவர்கள் எப்படியும் போகட்டும் என்று விட்டுவிட முடியாமல் அங்கே வந்த விஸ்வா முதலில் ஜன்னல் வழியாக அவர்களை பார்த்தான். மனதிற்குள் ஏதோ விபரீதமாகப்பட்டது. அத்த, அத்த என்று அழைத்து பார்த்தான். ஒரு சலனமும் இல்லை. யதுநந்தினி வேறு அங்கே அன்னையும் தந்தையும் அப்படி இருப்பதை பார்த்துவிட்டு அழுகையுடன் அழைத்து பார்த்தாள். அவர்களிடம் அசைவே இல்லை என்றதும் வீட்டை சுற்றி வந்து பார்த்த விஸ்வா, எல்லா கதவுமே நல்லா பூட்டி இருக்கு சித்தப்பா, கதவை தான் உடைக்கணும் என்றான். ஆண்கள் எல்லோரும் சேர்ந்து கதவை உடைத்தனர். சிறிது நேர போராட்டத்தில் கதவு உடைக்கப்பட அனைவரும் உள்ளே சென்றனர். அம்மா, அப்பா, உங்களுக்கு என்ன ஆச்சு என்று உள்ளே ஓடிய நந்தினி கதறியவாறு அவர்களை அசைத்து பார்த்து அவர்கள் அசையவில்லை என்றதும் இன்னும் அழுதாள். பிரவீன், ஆம்புலன்ஸ்க்கு போன் போட சொன்னேனே, போட்டியா என்று விஸ்வா கேட்க, கதவை உடைக்கும் போதே போட்டுட்டேன் அண்ணா என்றான். கீழே விழுந்து கிடந்தவர்களை சுற்றிலும் பார்த்த விஸ்வா அங்கே காஃபி உருண்டு வழிந்திருப்பதை பார்த்தான். கூடவே அங்கிருந்த ஒரு மேஜையின் மீது ஒரு காகிதம் படபடத்துக் கொண்டிருப்பதை பார்த்தவன் அதை சென்று எடுத்து படிக்க ஆரம்பித்தவனின் முகம் மாறியது. அது என்ன பேப்பர் விஸ்வா? கலையரசன் கேட்க, அத்தை எழுதி வச்சிருக்கிற லெட்டர் சித்தப்பா. காஃபில விஷத்தை கலந்து அவருக்கும் கொடுத்துட்டு அவங்களும் குடிச்சிருக்காங்க என்று அவன் கலக்கத்துடன் சொல்ல, என்ன என்ன சொல்ற என்று கேட்டு அனைவரும் பதறி கொண்டிருக்கும் போது ஆம்புலன்ஸ் வந்தது. ஆம்புலன்ஸ் ஊழியர் உள்ளே வந்து பார்த்துவிட்டு, சாரி சார், உயிர் இல்ல, சூசைட் கேஸ், போலீஸ்க்கு சொல்லிடுங்க என்றான். அம்மா, அப்பா, அம்மா என்று கத்தி கதறி அழுதாள் யதுநந்தினி. கற்பகத்தின் இப்படிப்பட்ட முடிவை யாரும் எதிர்பார்க்காமல் திகைத்து கலங்கி கண்ணீர் சிந்தினர். போலீசிற்கு தகவல் போனது. அவர்கள் வந்து விசாரித்தனர். அவர்களிடம் கற்பகம் எழுதி வைத்த கடிதத்தை ஒப்படைத்தான் விஸ்வா. அதில் கணவரின் செயல் பிடிக்காததால் தான் இந்த முடிவிற்கு வந்ததாக எழுதியிருந்த கற்பகம் கணவரின் செயல் என்ன என்று விலாவரியாக எழுதியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் விதுலா விஷயத்தில் கணவர் செய்ததை எழுதி, விதுலா யாரோடும் ஓடவில்லை, கடத்தப்பட்டாள், அனைத்தும் தன் கணவரின் சூழ்ச்சி, தன் புத்தியை தவறான வழிக்கு கொண்டு சென்ற கணவர் இனியும் உயிரோடு இருந்தால் தன் அண்ணன் தம்பி குடும்பம் நிம்மதியாக இருக்காது, அதோடு இனி மகளின் வாழ்வும் பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு முடிவு இதுதான் என்று எழுதியிருந்தார். அனைத்தையும் படித்துவிட்டு மற்றவர்களையும் விசாரித்தனர். போலீஸ் நடைமுறைகளை முடித்து உடம்பு குடுக்கப்பட எதிர்பாராமல் தன்னை விட்டு சென்ற அன்னை தந்தையின் உடலையே வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் யதுநந்தினி. தந்தையின் புத்தி மாறியிருந்தாலும் அவளுக்கு நல்ல தந்தையாகத்தான் இருந்தார். அவள் மேல் உயிரையே வைத்திருந்த தந்தை இப்பொழுது உயிருடன் இல்லை. அதற்கு முதல் நாள் மகளின் விசேஷம் என்று பம்பரமாக சுற்றி வந்த அன்னை இப்பொழுது வெறும் சடலமாக. அன்னையின் முடிவு அவளை உடைந்து போக வைத்திருந்தது. விஸ்வாவும் இப்படி நடக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை. அதிலும் தன் மனைவியின் களங்கம் துடைக்கப்பட வேண்டும் என்று அனைத்தையும் எழுதி வைத்துவிட்டு தனது அத்தை இப்படி ஒரு முடிவு எடுத்தது அவனை அதிர்ச்சி அடைய வைத்திருந்தது. சிறுவயதிலிருந்து தன்னையும் ஒரு பிள்ளையாக நினைத்த அத்தை இப்பொழுது உயிரோடு இல்லை. மாமாவின் மீது மலையளவு கோபம் இருந்தாலும் அவரின் இந்த திடீர் முடிவை எதிர்பாராமல் கலங்கி போய்தான் இருந்தான் விஸ்வா. யாருக்கு யார் ஆறுதல் சொல்வது என்று அறியாமல் அந்த குடும்பமே ஊமையாகியிருந்தது. நேரம் செல்ல சோமசுந்தரம், கற்பகம் இருவரின் உடலும் எடுக்கப்பட கதறி தீர்த்தாள் யதுநந்தினி. பிரகதி அவள் அருகிலேயே இருந்து தாங்கிக் கொண்டாள். முடிந்தது. சோமசுந்தரமும் கற்பகம் போக வேண்டிய இடம் போய் சேர்ந்துவிட வீட்டினர் துக்கத்தில் முழுகி போயினர். மறுநாளே செய்தித்தாளில் அவர்கள் இறப்பு செய்தியுடன் கற்பகம் எழுதிய கடிதத்தின் வரிகள் உட்பட பிரசுரமானது. அதை பார்த்து கண்கலங்கினான் விஸ்வா. அடுத்து என்ன செய்வது என்று அவன் யோசித்த விஷயத்திற்கு அவனின் அத்தை முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். ஆனால் அவனால் தான் முழுதாக சந்தோஷப்பட முடியவில்லை. 2 உயிர்களின் இழப்பில் மகிழும் அளவிற்கு அவன் கல் நெஞ்சக்காரன் இல்லையே. அத்தை ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தார் என்று வருத்தப்பட்டுக் கொண்டான். யதுநந்தினியோ முற்றிலும் உடைந்து போயிருந்தாள். அன்னை தந்தை இழப்பை ஏற்க முடியாமல்
மனம் ரணவேதனையில் தவித்தது. தன்னை சுற்றி அனைத்துமே சட்டென்று முடிந்துவிட்டது போல இருந்தது. தனக்கு இனி யாருமே இல்லாதது போல வெறுமையான உணர்வுகள். அத்தை வீட்டில் இருப்பது கூட அவளுக்கு தகித்தது. இனி தன் தேவை இங்கே என்ன? ஒன்றுமே இல்லையே என்று நினைத்து மருகினாள். கண்களில் இழப்பின் வலியை சுமந்து கொண்டு வீட்டின் வெளியே இருந்த மரத்தடியில் அமர்ந்திருந்தாள் யதுநந்தினி. அவளின் கண்கள் எதிரே இருந்த தன் வீட்டை வெறித்துக் கொண்டிருந்தது. அந்த வீட்டில் தாய் தந்தையுடன் தானும் மகிழ்வாக இருந்ததும், தந்தையுடன் சேர்ந்து கொண்டு அன்னையை வம்பு இழுத்து விளையாடியதும், அன்னை அதற்கு முறைத்துக் கொண்டே பதிலடி கொடுப்பதும் காட்சிகளாக விரிய, இன்று காணலாகி போனதும் சட்டென்று தோன்ற அவளையும் அறியாமலேயே அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது. அப்படியே எவ்வளவு நேரம் அமர்ந்திருந்தாளோ, ஒரு பிஞ்சு கரம் அவளின் கண்ணீரை துடைக்க அதில் சுயம் பெற்று பார்வையை திருப்பினாள். ரூபினிதான் அவளின் கண்ணீரை துடைத்துக் கொண்டிருந்தாள். அவளின் கையை பிடித்து அவளை தூக்கி வைத்திருந்த பிரகதிதான் துடைக்க வைத்திருந்தாள். ரூபினியை பார்த்து சோபையாக சிரித்தாள் நந்தினி. அவள் மடியில் குழந்தையை அமர வைத்த பிரகதி அவளுக்கு எதிரே அமர்ந்தாள். சோகம்தான், தாங்க முடியாத இழப்புதான். ஆனா மனசை தேத்திக்கோயது, நமக்கு அதை விட்டா வேற வழியே இல்லையது என்று அவளை தேற்ற முயன்றவளும் கலங்கவே செய்தாள். அவளை விரக்தியுடன் பார்த்தவள், நம்ம குடும்பத்துல எல்லாமே சந்தோஷமா தானே போயிட்டு இருந்தது பிரகதி, அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் நடந்தது? அதுவும் இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னோட அப்பாங்கிறத என்னால தாங்க முடியல பிரகதி. என் மனசு அப்படியே குறுகுறுத்து போகுது. அதுவும் இந்த வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் முள் மேல நிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு வாய் சோறு கூட என்னால திங்க முடியல. இந்த வீட்டு சோறை திங்க உனக்கு என்ன அருகதை இருக்குன்னு அந்த சோரே என்னை பார்த்து கேள்வி கேட்குற மாதிரி இருக்கு. என்னால முடியல பிரகதி. என்னோட அம்மா எனக்கு கொஞ்சம் விஷத்தை கொடுத்துருக்கலாம், நானும் நிம்மதியா போய் சேர்ந்திருப்பேன் என்றாள் கலக்கத்துடன். அடியே, அப்படியே வாயில போட்டேனா பாரு, என்ன பேச்சு பேசுற என்று கத்தினாள் பிரகதி. அவளை பார்த்து விரக்தியாக சிரித்தாள் யதுநந்தினி. ஒரே நேரத்துல 2 பேரை இழந்துட்டு நம்ம குடும்பம் படுற கஷ்டம் பத்தாதா? நீ வேற ஏன் எதுவும் இப்படி பேசுற என்றவள் கண்கள் கலங்கி இருந்தன. இனி வாழ்க்கையில எனக்கு என்ன இருக்கு பிரகதி? நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும்? இருந்து என்ன சாதிக்க போறேன் என்று அவள் மரத்த குரலில் சொல்ல, நீ சொன்னா கேட்க மாட்ட, இப்படி பேசுறது முதல்ல நிறுத்தி என்று அவள் கன்னத்தில் சப்பென்று அரைந்தாள் பிரகதி. அவள் அடித்தது நந்தினிக்கு வலிக்கவே இல்லை. உணர்வே இல்லாமல் அவளின் அடியை வாங்கி கொண்டாள். உனக்கு நாங்க எல்லாம் இருக்கோம் எது, முக்கியமா அண்ணா இருக்கான். நீ இப்ப அவர் ஒய்ஃப்டி, அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா என்று ஆதங்கத்துடன் கேட்டாள். அதெல்லாம் இல்ல பிரகதி, இந்த தாலி சும்மா ஹத்தானை காப்பாத்தணும்னு கட்டினது. இப்ப ஹத்தானை நான் யார்கிட்ட இருந்தும் காப்பாத்த தேவையில்லையே, அதனால இதுக்கு அர்த்தமும் இல்லை என்றாள் தன் கழுத்தில் இருந்த தாலியை சுட்டி காட்டி. என்ன காரணத்துக்காக கட்டினாலும் தாலி தாலி தானே, அதோட அர்த்தம்தான் மாறிடுமா? உங்க உறவு தான் இல்லைன்னு ஆயிடுமா? இனி இந்த உறவு மாறாது அது. அதை முதல்ல உன் புத்தியில ஏத்து. இங்க யாரும் உன்னை சுமையா நினைக்கல, உன்னை இந்த வீட்டு பொண்ணாதான் எல்லாரும் நினைக்கிறோம். சொல்லப்போனா இந்த வீட்டுல உரிமையுள்ள மருமகனி, அதை முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ என்றாள் பிரகதி. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமாவும் என்ன உங்கள ஒருத்தியா ஏத்துக்கிறது உங்க எல்லாரோட பெருந்தன்மை பிரகதி. ஆனா எனக்கு மனசாட்சி இருக்கே, அது என்ன கொல்லாம கொன்னுகிட்டு இருக்கு என்றாள். நந்தினியின் குரலில் எந்த உணர்ச்சிகளும் இல்லை. இனி தன் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, யாருமே இல்லை என்பது போல விரக்தியில் பேசிக் கொண்டிருந்தாள். அவள் பேச்சை கேட்ட பிரகதிதான் டென்ஷன் ஆகி கொண்டிருந்தாள். லூசுத்தனமா பெணாததையது, உன் அப்பா செஞ்சதுக்கு நீ என்ன செய்வ? அப்படி பார்த்தா உங்க அப்பா செய்ய இருந்த தப்பை தடுத்து நிறுத்தி நல்லதுதான் பண்ணியிருக்க. இனி இப்படி பேசுறது பெரியம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. உன்னை தனியா விட்டா இப்படிதான் ஏதாவது யோசிச்சுக்கிட்டே உளறிக்கிட்டு இருப்ப. என் கூட வா, உள்ள அம்மா பெரியம்மா கூட பேசிக்கிட்டு இருக்கலாம், அப்பதான் உன் மனசும் மாறும் என்றவள் முதலில் குழந்தையை தூக்கி கொண்டு நந்தினியையும் கையை பிடித்து எழுப்பி உள்ளே அழைத்து போனாள் பிரகதி. அவளுடன் பொம்மை போல நடந்து சென்றாலும் நந்தினியின் உள்ளமோ இனி தான் இங்கே யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது, எங்கேயாவது கண்காணாத இடத்திற்கு சென்று விட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தது. அவளின் உள்ள நினைப்பை அதிகரிக்க வைப்பது போலதான் அன்று வீட்டிற்கு வந்த விதுலாவின் பெற்றோரும் நடந்து கொண்டனர். அவர்களின் பேச்சை கேட்ட பிறகு இனி தான் அந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது என்று உறுதியான முடிவை எடுத்துக்கொண்டாள் யதுநந்தினி.